Hello friends, welcome to Cook with Bibi channel. இன்னைக்கு ஒரு ஸ்பைசியான green chili chicken gravy தாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் பண்றதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிரலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு half மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 10 to 15 பச்சை மிளகாய், ஒரு கை அளவு கொத்தமல்லி, அரை கை அளவு புதினா. இப்போ ஒரு வடை சட்டி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கின பின்னாடி அதை ஆற வச்சுருங்க. அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆற வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி. அடுத்தது கிரேவிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா, இடித்த இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுத்தது 3 தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 kg சிக்கன் செய்ய போகிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இடிச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்திக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி குழஞ்சி நல்லா வெந்து வரணும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ண வாட்டி 1 டீஸ்பூன் கரம் மசாலா, நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு 25 மினிட்ஸ் போல் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியாக வந்துட்டு நறுக்கின கொத்தமல்லி தலையை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்பைசியான கிரீன் சில்லி சிக்கன் கிரேவி ரெடி. இது நம்ம சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குக் வித் பிபி சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.